அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறையா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் எப்ஸ்டீனுக்கு அதை வித்துட்டாரோ? அந்த அளவிற்கு மோசமான மனுஷன் தான் அவர். அமெரிக்காவே வித்துக்கிட்டு இருக்காரு, அதையும் செஞ்சாலும் செய்வார். பட் எதனால் இந்த ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். குவைத்தினுடைய எண்ணெய் ஆலை இருக்குல்ல, அதில் ஈரான் ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. நீங்கள் தீ விபத்து பார்த்துருப்பீங்க, சரியா? தீ பிரளயம் பார்த்துருப்பீங்களா? அந்த காட்சிகளை நான் காமிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இலங்கையில் ஈரானுடைய கப்பல் அட்டாக் செய்யப்பட்டதில்ல, அது அமெரிக்கா தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அமெரிக்கா தான் செஞ்சாங்களா? அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதம் வேறு நாட்டுக்கு சொந்தமானதா? என்ன விவரங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற இதுவரை யாரும் வெளியிடாத சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் சேர்த்து வைத்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான் ஸ்ட்ரைக் குவைத்தினுடைய ஆயில் ரிஃபைனரி, இதில் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது யாருன்னா சேனல் 12 அப்படிங்கிறது. இந்த சேனல் 12 எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேலில் இருக்குது. அவன் பொய்யால பிரசாத் சொல்லுவேன், அவன் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு சில தளங்களில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம், உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. சரி, இதை மக்களுக்கு நம்ம ஒரு வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் இந்த அட்டாக் பண்ணக்கூடிய அந்த விஷுவல் கிடச்சிது. ரொம்ப பெரிய அளவிலான சத்தங்கள் இந்த இடத்துல கேட்குது, உங்களுக்கே புரியுது, ரைட்டா? இவ்வளோ பெரிய தீப்பிழம்பு அப்படிங்கிறது லாவாக்களுடைய குழம்பு மாதிரி வெடிச்சிருக்கு, ரைட்டா? இப்போ லெபனான் மீது இஸ்ரேல் இராணுவம் ஒரு தரைவழி படையெடுப்பை நடத்தியிருக்காங்க. ஏப்பா, அங்கே அவங்க ஹிஸ்புல்லாவோ இல்லை லெபனான் அரசோ இஸ்ரேலை தொந்தரவே பண்ணலையே, அங்கே சீஸ்ஃபயர் டீலில் இருக்குது, இப்போ எதுக்கு சண்டை போடுறாங்க இஸ்ரேல் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் ஒரு படத்தில் ஒரு டயலாக் கூட வரும், விவசாயம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருவாக்கம்போட கிளம்புவாங்க. அப்போ விவேக் தடுத்து நிப்பாட்டி, எங்கடா போகிறீங்க, அதான் விவசாயம்லாம் முடிஞ்சிருச்சு, எங்கடா போகிறீங்க, பக்கத்து ஊரில் போய் சாதி பஞ்சாயத்து பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னு. ஏண்டா சும்மா இருக்கீங்கிறதுனால இப்படி கிளம்பிட்டீங்களடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு சும்மா இருக்க முடியல. ஏன்னா உழைச்சி பிழைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா புத்தி இருக்கும். அவங்க உழைக்காமலே பிழைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க. லெபனான் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, கைப்புத்தி வாயை புத்திட்டு கம்முன்னு இருக்கு. காரணம் என்ன, லெபனானில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜோசப் பவுன், அவர் அமெரிக்காவினுடைய அடிமை. இப்போ பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபரும் அமெரிக்கா சொல்லி தான் அந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க. ஹிஸ்புல்லா கிட்ட ஆயுதமே இல்லை. அப்போ யாரையா அட்டாக் பண்ண போகிற அப்படின்னா, போய் பொதுமக்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கு, ரைட்டா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. எதை வச்சு அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பற்றாக்குறை அப்படின்னு நீ சொல்கிற பிரசாத் அப்படின்னு கேட்டால், நம்ம ப்ரூஃபோட தானே பேசுவோம் எப்பையும். அந்த வகையில் ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோன் போயிருக்கு. யார்? ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து, டே தம்பி, அண்ணனுக்கு ஆயுதங்கள் வேணும்டா, கொஞ்சம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு. உடனே ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீ ஓகே சொன்னாதான் நான் உனக்கு திருப்பி ஆயுதங்கள், டே அது என்னோடதுடா அப்படின்னு. எனக்கு கொடுத்துட்டீல, அப்போ இனிமேல் என்னோடது தான் அது, உனக்கு இப்போ வேணும் அப்படின்னா அப்போ ரஷ்யாவோட நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு அவருக்கு மல்லுக்கு நிற்கிறாப்புல. கடைசியாக நிபந்தனைகளோடு அவர் என்ன பண்ணுறாரு,
ட்ரம்ப்புக்கு ஓகேவும் சொல்கிறார். ஆயுதங்களுக்காக இப்போ அமெரிக்கா கெஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த சம்பவத்தின் மூலிமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததா 59 இந்திய கப்பல்கள் இப்போது ஹார்மோஸ் ஜலசந்தியில் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இது மட்டும் கிடையாது, மொத்தம் 700 கப்பல்கள் உலகம் முழுவதும் அப்படியே ஆங்காங்கே நிற்கிது. ஒன்று கூட நகரவே முடியல. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெயோட ரேட்டு வந்து கம்மியாயிடும். இந்தியாவில் வந்து 1 மாதத்துக்கு தேவையான இருப்பு இருக்குது அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி வசதியும் தற்காலிகமாக முடக்கமாயிருக்கு. இன்க்ளூடிங் முட்டை ஏற்றுமதி. நாமக்கல்ல கண்டெய்னர்னா லாரிகளில் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க ஈரானு இஸ்ரேலுக்கெலாம். இப்போ அது எல்லாமே முடங்கிருச்சு. அதுக்காக கோழியை 1 மாதம் வரைக்கும் முட்டை போடாமல் மோடி சொல்லியிருக்காரு, நீ முட்டை போடாத கோழி அப்படின்னு போய் கோழிகிட்ட சொன்னால் அது கேட்குமா என்ன? இப்போ மனுஷங்களுக்கு புரியும், 500 1000 செல்லாதுன்னு சொன்னோன்னே ஏடிஎம் தேடி எல்லாரும் க்யூவில் போய் நிற்போம். பட் கோழிகிட்ட போய் வந்து 1 மாதம் கழித்து முட்டை போடுப்பா, அப்போ தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கோழி கேட்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது பிஜேபி கோழியாக இருந்தால் கேட்டாலும் கேட்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய போதும் உலக தலைவர்கள் ஒரு அவசர கூட்டத்துக்கு விரைஞ்சிருக்காங்க. ஆனால் இணையம் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபோட்டோவை தான் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தை என்ன அப்படின்னு சொல்லியே இந்த ஃபோட்டோ திருதுப்புன்னு வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நார்த் கொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் அணு ஆயுத சோதனையாக அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஈரான் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் உதவிக்கு வருவதற்கும் தயார்னு சொல்லியிருந்தார். பட் இன்ன வரைக்கும் ஈரான் வந்து வடகொரியாவுக்கு கால் பண்ணலை. ஆனால் கிம் ஜாங் உன்னுடைய உதவி யாருக்குமே தேவைப்படாததுனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தப்போ கூட, நான் வாலண்டியராக வர்றேன்னு சொன்னப்போ கூட, ஆயுதங்கள் கொடுத்து உதவுறேன்னு சொன்னப்போ கூட யாருமே என்னை சண்டைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு அமைதி புறாவாக அவர் வாட்டுக்கு ஆயுதங்கள் வைத்து கொண்டு அமைதி புறாவாக அவர் வலம் வரக்கூடிய காட்சிகள். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே ஒரு மலைப்பாங்கான இடத்துல வந்து ஆயுதங்களோடையும் ஒரு புறாவோடையும் அவர் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சிகள். யாராவது என்கிட்ட சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவர் பீஸ்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா அவர்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஈக்வடார் நாட்டின் மீது இப்போது ட்ரம்ப் வந்து போர் தொடுத்திருக்கார். ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி கேட்டார்ல, அதற்கு பிறகு ஈக்வடார் நாட்டின் மீது அவர் ஒரு சின்ன வாலண்டியராக போய் சண்டை போடுறார். அந்த நாட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நாட்டுக்குள்ளே அந்நிய படைகள் யாரும் இருக்கக்கூடாது, வெளியில் போக சொல்லுங்கள். ரெண்டாவது, அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்திய கண்ட்ரிஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அது ரிலேட்டடாக சட்டங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அரசாங்கத்தை கவிழ்த்துருவோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் மிரட்டினாங்க. இதனால் ஈக்வடாருடைய பிரசிடெண்ட்டு அவங்க எல்லாருமே ட்ரம்ப்புக்கிட்ட இந்த மாதிரி எந்த சைட்லேயுமே ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கே தடை விதிச்சிருக்காங்க, மக்களே தடை விதிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்வடாருடைய சட்டத்தை மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக பொறுமையாக இருந்தாங்க அமெரிக்கா. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. அப்படிங்கிறதுனால அந்த நாட்டில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் புழங்குது, அது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி வம்படியாக இப்போ அந்த நாட்டில் போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி உங்களை மீட்பதற்கான மீட்பர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டயலாக் பேசி மக்களே, ஈக்வடார் மக்களே கவலைப்படாதீர்கள், உங்களை மீட்பதற்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்காராம். சும்மாவே இருக்க முடியல, திருடி திங்கிற பொழப்பு போயிட்டே தான் இருக்குது. சவுதி அரேபியா இன்னொரு ட்ரோனை வந்து இடைமறிச்சிருக்காங்க, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. சமீபத்திய ட்ரோன் நாட்டினுடைய வடக்கே இருக்கக்கூடிய அல் ஜோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு பக்கத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அல் கர்ஜ் கவர்னரேட்டுக்கு பக்கத்திலேயே 3 ட்ரோன்களை அவங்க இடைமறித்ததாகவும் சவுதி அரேபியா அரசாங்கம் இப்போ ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, எது எப்படியோ ஈரான் வந்து சவுதி அரேபியாவில் நோக்கி ஆயுதங்களை அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய செய்தி. அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருப்பது பற்றி உலகம் முழுவதும் சர்வதேச நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆயுத பற்றாக்குறைனா எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு முதல்ல சொல்லு பிரசாத் அப்படின்னு கேட்டால் சரிபாதியாக அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுவரைக்கும் ஈரான் போருக்காக $779 மில்லியன் அளவிற்கு அமெரிக்கா வீணாய் செலவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. காரணம் என்னன்னா, ஈரான் தன்னுடைய லோ காஸ்ட்ல இருக்கக்கூடிய மிசைலை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. ஆனால் அமெரிக்கா ஹை காஸ்ட்ல செலவு பண்ணி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரேடார் இதெல்லாம் வச்சு அதை இடமறிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லோ காஸ்ட்ல இருந்து மிடில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிசைலை ஏவ ஆரம்பித்த உடனே அமெரிக்காவினுடைய ரேடார்கள் உடைய ஆரம்பிச்சது. 3வது 4வது நாளில், இன்னைக்கு 6வது நாள். டோட்டலாக அமெரிக்கா ஈரானுடைய 17 கப்பல்களை முடக்கிட்டோன்னு சொல்கிறாங்க, கீழே தள்ளி அதை சுக்குநூறாக உடச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து கொஞ்சம் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அமெரிக்கா தோத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இது புரிய வைக்குது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவலின்படி இந்தியாவினுடைய மதிப்பில் 6900 கோடி ரூபாய் இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. பட் ஈரானால் 2030வது ஆண்டு வரைக்கும், இப்போ ஆரம்பித்து 2030வது ஆண்டு வரைக்கும் போரை கண்டினியூஸாக நடத்த முடியும். அமெரிக்காவால் அப்படி நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா எளிதாக அதை வீணாய் செலவு செய்திருச்சு. ஆனால் சிக்கனமும் சரியான திட்டமும் இருக்கிறதுனால ஈரானால் இந்த போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சர்வதேச அணு ஆயுத கணிப்பாளர்களும் போர் தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர்களும் இந்த தகவலை வால் ஸ்ட்ரீட்டுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது நம்முடைய கருத்தல்ல. ரைட், இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அமெரிக்காவினுடைய கப்பல் தான், நீர்மூழ்கி கப்பல் தான் ஈரானுடைய கப்பலை செதச்சிச்சு. அதுவும் நீர்மூழ்கி கப்பல் போய் அட்டாக் பண்ணி அது அப்படியே மேலே பறந்து டம்முன்னு வெடித்து செதறிச்சு. 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க, 30க்கும் மேற்பட்டவரை மட்டும் மீட்டிருக்காங்க. பட்டு இந்தியாவால் காப்பாற்ற முடியல, ஆனால் ஸ்ரீலங்கா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, மீட்பு பணியில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் செய்தித்தாளில் வந்தவனியமாக இருக்குது. இது ஒரு பக்கம். பட் அதில் உண்மையிலே என்ன நடந்தது? 1945க்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிலான் அப்படிங்கிற கடற்பயிற்சி, சரியா? அது எங்கே நடந்தது அப்படின்னா, இந்தியா ஆர்கனைஸ் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது நடந்த இடம் வந்து வங்கதேச கடல் எல்லையில் தான் நடந்தது. இலங்கை செய்திருக்கக்கூடிய உதவி இருக்குல்ல, அதை ஏன் இந்தியாவால் செய்ய முடியலைங்கிற கேள்வியும் பரவலாக இருக்குது. இலங்கை தாங்க வந்து ஈரானில் கப்பல் வந்து வெடித்த உடனே காலையில் 6 மணிக்கு போய் ஒரு ஹெலிகாப்டர்லாம் வச்சு அந்த மாலுமிகளெல்லாம் மீட்டாங்க. 365 மீட்டர் ஆழம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்குல்ல, அது 365 மீட்டர் ஆழம், 1198 அடி ஆழத்தில் டைரக்டாக பயணம் செய்யக்கூடியது. மீட்டர் கணக்கு தெரியாதவங்களுக்காக 1198 அடி ஆழத்தில் அது ட்ராவல் பண்ணும். ரைட்டா? இப்போது இந்த MK-48 இருக்குல்ல, அதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்கு அடியில் பயணிக்கும். இது 1 மணி நேரத்தில் 52 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இதை பற்றின விவரங்கள்லாம் நானும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ப்ளஸ் சந்தேகங்களையும் மக்களுக்கு சொல்லணும். அமெரிக்க கப்பல் எந்த இடத்துல இருந்து தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிற விவரத்தை ஏன் அமெரிக்கா சொல்லலை? எந்த கடல் எல்லையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விவரத்தை ஏன் மறைக்கிறாங்க? இந்திய பெருங்கடல்னு சொல்கிறாங்க. பட் எந்த நாட்டு அனுமதியோடு அதை செஞ்சாங்க? சர்வதேச கடல் எல்லையும் ஒன்று இருக்குது. இப்போ தமிழக மீனவர்கள் இலங்கையினுடைய கடல் எல்லையில் போய் மீன் பிடிச்சாங்க அப்படின்னா கடல் எல்லையை தாண்டி பயணப்பட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறாங்களா? அது மாதிரி அனுமதியோடு அவங்க வந்திருக்காங்கன்னா எந்த நாடு அனுமதி கொடுத்துச்சுன்னு கேட்குறோம். சர்வதேச கடல் எல்லை விதிமுறைகளை அமெரிக்கா மீறி இருக்கா? ஏன்னா நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் வச்சு அடிச்சிருக்காங்க. அதோட டிராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே அதோட ரேஞ்சே வந்து 75 கிலோமீட்டருக்குள்ளே தான் அட்டாக் பண்ண முடியும். அப்போது இலங்கை பக்கத்தில் வச்சு ஈரானுடைய கப்பலை தட்டி தூக்கியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட கப்பல் வந்து கரெக்டாக அட்டாக் பண்ண இடத்துல இருந்து 75 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பலே அதை தாக்கலை, வேற ஏதோ ஒரு நாட்டினுடைய கப்பல் தான் தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா,
நாட்டினுடைய சமீபத்திய தேசிய பாதுகாப்பு அமைச்சக பட்ஜெட்டின்படி சீன குடியரசு என்ன பண்ணுறாங்க, ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுறாங்க. 2026ஆம் ஆண்டில் 4 கடற்பயிற்சி சிமுலேட்டர் அமைப்புகளையும் 2027 14 டார்பிடோக்களையும் என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து தைவான் 2028க்குள்ள 10 டார்பிடோக்களை எதிர்பார்க்குது அப்படின்னு தைபே அப்படிங்கிற தைவான்லேருந்து வெளியாகக்கூடிய டைம்ஸ் பத்திரிக்கை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அமெரிக்கா அட்டாக் செய்ததாக சொல்கிறாங்கல்ல நீர்மூழ்கி கப்பல், அதிலிருந்து வெளிப்பட்ட ஆயுதத்தினுடைய பேர் என்னது, MK-48 டார்பிடோ அப்படிங்கிற அந்த ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தினுடைய ரேஞ்சு, அதோட லெவலு, ரைட்டா, எல்லாத்தையும் நான் சொன்னேன். கொஞ்சம் உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய சிந்தனைக்குமான கேள்வி. அமெரிக்கா தான் இதை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.